இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுக என்ற வார்த்தையையும் இனி பயன்படுத்தக்கூடாது, இரட்டை இலை சின்னத்தை முடக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து தொடர்ச்சியான பல்வேறு தகவல்களோடு நமது தலைமைச் செய்தியாளர் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவர் தொடர்வார். மணிமாறன், ரொம்ப மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாள் முழுவதும் வாத பிரதிவாதங்களை கேட்டுவிட்டு தேர்தல் ஆணையம் இப்போது ஒரு உத்தரவை அனுப்பியிருக்கிறது. 11 மணிக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 11 மணி அளவில் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இறுதி முடிவு என்பது இன்றைக்கு வரும் என்று சொல்லியிருந்தோம். 2 முக்கியமான விஷயங்கள். இடைத்தேர்தல், ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரை இந்த சின்னம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தானே களத்தில் இறங்குகிறேன் என்று சொல்லியிருந்தார். மிக நம்பிக்கையோடு நாளை அதிமுகவின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் வேட்பாளராக நான் போட்டியிடுவேன் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பினை இந்த உத்தரவினை வழங்கியிருக்கிறது. தலைமை நீதிபதி ஜெய்தி தலைமையிலான தலைமை தேர்தல் ஆணையர் ஜெய்தி தலைமையிலான 3 ஆணையர்களும் இன்றைக்கு ஒன்றாக அமர்ந்து வாத பிரதிவாதங்களை கேட்டார்கள். சசிகலா தரப்பு, திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு 2 பேருடைய தரப்பினுடைய வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக 4 உத்தரவுகள் மிக முக்கியமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. நெய்தர் ஆஃப் த 2 குரூப் லெட் பை பெட்டிஷனர்ஸ் மதுசூதனன், அதே போல ஸ்ரீ செம்மலை, இவங்க 2 பேர், அதே போல திருமிகு வி.கே. சசிகலா shall be permitted to use the name of party All India அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக என்கிற பெயரையே பயன்படுத்தக்கூடாது என்கிற முதல் ஒரு உத்தரவாக இது இருக்கிறது. அதே போல இரண்டாவதாக இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது என்கிறதும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. neither of opposite 2 groups shall be permitted to use the symbol 2 leaves reserved for all India அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவிற்காக ஒதுக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை 2 தரப்புமே பயன்படுத்த முடியாது என்கிற உத்தரவை தேர்தல் ஆணையம் இப்போது வெளியிட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வமான தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த உத்தரவில் இருக்கிறதுல மூன்றாவதாக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது both the groups shall be known by such names as they may choose for their respective groups, showing if they so desire linkage with the parent party All India அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இதை பொறுத்த வரைக்கும், சின்னத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது 27 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திரு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவை ஒட்டி ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று 2 அணிகளாக பிரிந்தபோது சின்னம் முடக்கப்பட்டது. அப்போதும் இதே போன்றது ஒரு பிரச்சனை இருந்தது. யாருக்கு ஆதரவு இருக்கிறது, யார் கட்சியினுடைய அடுத்த தலைவராக வர முடியும் என்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டது. அப்போது ஜானகி அம்மையார் தலைமையில் இருந்த அணியும் அதே போல ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த அணிகளுமாக இருந்தன. அப்போது ஜானகி அம்மையார் ஆட்சி இல்லாத ஒரு சூழல்ல இந்த சின்னம் என்பது முடக்கப்பட்டது. அதற்கு பிறகு இருவரும் ஒன்றான பிறகு அந்த சின்னம் என்பது மீண்டும் திரும்ப கொடுக்கப்பட்டது. அது இரட்டை இலை சின்னத்தையே மீண்டும் அதிமுகவுக்கு வழங்கியது அப்போதைய தலைமை இந்திய தேர்தல் ஆணையம். இப்போது மீண்டும் 27 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரட்டை இலை சின்னம் என்பது முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளை காலை ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் இவர்கள் நேரில் வந்து ஆஜராக வேண்டியிருக்கிறது. இந்த முக்கியமான ஷரத்துக்களை பொறுத்தவரை நிச்சயமாக இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக இந்த 2 அணிகளுக்குமே இருக்க முடியாது. 2 அணிகளும் நம்பிக்கையோடு எங்களுக்குத்தான் இந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்று கூறி வந்தார்கள். ஆனால் இருவருமே பயன்படுத்த முடியாது என்கிற அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. The symbols which may be allotted to the candidate set up, if any, by the respective groups, they may indicate the names of 3 free symbols. 3 ஏற்கனவே 85 சின்னங்கள் இப்போது இந்த ஆண்டிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சின்னங்களிலிருந்து 3ஐ நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இப்போது இருக்கின்ற அந்த 85 சின்னங்களில் யாருக்கும் ஒதுக்கப்படாத, எந்த கட்சிக்கும் ஒதுக்கப்படாத சின்னங்களில் இருந்து 3 சின்னங்களில் ஏதாவது 3 சின்னங்களை நீங்கள் ஒதுக்கி கேட்கலாம். அதில் ஒன்றை நாங்கள் தேர்வு செய்வோம் என்பதாக இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக further, both above referred groups are allowed a further and final opportunity of adducing all such documents and affidavits on which they propose to rely on their respective claims. இவர்கள் 2 தரப்பிலும் வைக்கப்படுகின்ற, எங்களுக்குத்தான் ஆதரவு முழுமையாக இருக்கிறது என்று 2 தரப்புமே இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சசிகலா தரப்பிலிருந்தும் ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்தும் ஆவணங்கள் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. 2 ஆவணங்களின் மீதும் கடைசியாக இறுதிக்கட்டமாக மீண்டும் ஒரு அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படுவதாகவும், அந்த வாய்ப்பில் அவர்கள் மீண்டும் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கலாம் என்பதாகவும், அந்த வாய்ப்பு என்பது ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கட்ட அந்த ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணை என்பதாக
ஏற்கனவே இன்றைக்கு நாள் முழுவதும் வாத பிரதிவாதங்கள் நடந்தது. ஏற்கனவே இரண்டு தரப்பும் தங்களுடைய ஆதாரங்களையும் அங்கே சமர்ப்பித்திருந்தார்கள். மிக முக்கியமாக நம்முடைய இன்றைய விவாதங்களையும் பார்த்து கொண்டிருந்தோம். 2 கேள்விகள் தேர்தல் ஆணையத்தின் முன்னால் வைக்கப்பட்டன. ஒன்று, திருமிகு சசிகலா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது செல்லாது என்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினுடைய அந்த வாதம். அதை இப்போது எடுக்க வேண்டாம், பிறகு பேசிக்கொள்ளலாம். ஆனால் இரட்டை இலை சின்னம் குறித்து உங்களுடைய வாதங்களை வையுங்கள் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருந்தது. அதன் மீது வாதங்கள் வைக்கப்பட்டன 2 தரப்பிலிருந்தும். இதற்கிடையில தான் இந்த தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது. கடைசி கட்ட வாதங்களை வைப்பதற்காக ஏப்ரல் 17ஆம் தேதி 2014 ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. They may also take notice that the matter will be further heard by commission on a date to be intimated later. இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முழுமையான இவர்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த ஆதாரங்களை கொடுப்பதற்காக ஏப்ரல் 17ஆம் தேதியும் அதற்கு பிறகு முழுமையாக இதை வாதங்களை எடுப்பதற்காக அந்த தேதி பிறகு நிர்ணயிக்கப்படும் என்பதாகவும் இந்த உத்தரவு என்பது வந்திருக்கிறது. உடனடியாக இருக்கிறது என்பது 2 தரப்புமே அதிமுக என்கிற பெயரை பயன்படுத்த முடியாது என்பது டாக்டர் எம்ஜிஆர் அவரால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பெயரை இப்போது அவருடைய அந்த நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அதிமுக இப்படியான ஒரு சிக்கலில் இருக்கிறது, ஒரு நெருக்கடியில் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரை 2 தரப்புமே பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல சின்னத்தையும் இருவருமே பயன்படுத்த முடியாது. இரட்டை இலை சின்னம் என்பது இருவருமே பயன்படுத்த முடியாததாக இருக்கிறது. நம்மோடு பேசிய அதிமுக சசிகலா அணி சார்பாக பேசிய செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகுவோம் என்பதாகவும் அவருடைய அந்த முதல் கட்ட அவருடைய கருத்தாக இருந்தது. எப்படி இருந்தாலும் திரு டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களோடு ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகு இந்த முடிவுகள் எடுக்கப்படும். அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய வீட்டிலும் கூட ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தலைமையில் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் அங்கே கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை 10 மணிக்கு அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த சின்னம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு. எனவே இது ஒரு நெருக்கடியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது.